படம் சூப்பராக இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் யாரும் எடுக்க முடியாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், தான் கண்டிப்பாக சொல்கிறேன் 1000 crores அடிக்கும். கோலிவுட்டோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் 1000 crores அடிக்கும். ஆமாம், கண்டிப்பாக இதுதான் வரும். கங்குவா தான் ஓப்பனாக சொல்கிறேன். 1000 crores கண்டிப்பாக அடிக்கும். ஒவ்வொரு சீனும் செதுக்கி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு சீனும் வந்துட்டு ஹாலிவுட் லெவலில் இருக்கு. ஆமாண்ணா, ஆமாண்ணா, கண்டிப்பாண்ணா. ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன், பீரியாடிக்கல் போர்ஷன் இப்படி ஒரு காம்போல கொடுத்தது யாருமே இல்லைண்ணா. அவ்வளோ ஒரு சீன் இருக்குண்ணா, சூப்பரா இருக்கு. கண்டிப்பா 1000 crores அடிக்கணும். படம் வேற லெவல் தலை. நம்ம சூர்யா தான் இதுக்கப்புறம் ஆள போறாரு தமிழ் சினிமாவே. துப்பாக்கியை மாத்தி கொடுக்கணும், அவர் தான் மாத்தி கொடுக்கணும். இதுக்கப்புறம் துப்பாக்கி இவர்கிட்ட கொடுங்க, துப்பாக்கி மேல கத்தியை கொடுங்க அவர்கிட்ட. இதுக்கப்புறம் கங்குவா தான் ஆள போறாரு. 2000 கோடி இன்னும் 3000 கோடி அடிக்கும். வெறித்தனம். சூர்யா அண்ணாக்காகவே எல்லாத்தையும் செதுக்கின மாதிரி இருந்தது. கிளைமேக்ஸ் தான் சூப்பர். கார்த்தி ரோலக்ஸையே தாண்டிட்டாரு அண்ணன். கார்த்தி வேற லெவல். கண்டிப்பா வரும். பாகுபலிலாம் சான்ஸே இல்லை. அதெல்லாம் தாண்டி வேற லெவல்ல போயிட்டு இருக்குது தல. ஒவ்வொரு சீனும் செதுக்கிக்கிறாங்க தல. 2024 கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமே கங்குவா தான். நீங்க வேணா மூவி பார்த்துட்டு நீங்களே ரிவ்யூ கொடுங்க. சூர்யாவோட நடிப்பு தானே படத்துல செம்ம. சிறுத்தை சிவாவும் பாராட்டணும். KGF லெவலுக்கு பிரம்மாண்டமா எடுத்துருக்காங்க படம். இந்த அளவுக்கு பாகுபலியோட இது பயங்கரமா இருக்குண்ணா. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா எடுத்துருக்காங்கண்ணா. சூர்யாவுக்கு பெஸ்டா இருக்குண்ணா. அவரோட லைஃப்ல சரியான படம்னா அது. பயங்கர நடிப்புண்ணா அவரோட ஆக்டிங்லாம். படம் சரி செம்ம படம். வேற லெவலுக்கு எதிர்பார்த்ததோட சூப்பரா இருக்கு படம். தரமா இருக்கு. அந்த ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. புரியல. 2000 கோடி 3000 கோடி 4000 கோடி 5000 கோடி எல்லாமே எதிர்பார்க்கலாம். தெலுங்கு இண்டஸ்ட்ரி பாகுபலி தான் தமிழ் இண்டஸ்ட்ரி கங்குவா. சூப்பர் ப்ரோ. சூர்யா பெஸ்ட் ஆக்டிங். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் செம்ம. சொல்ல விரும்பல ப்ரோ. படம் வேற மாதிரி இருக்கு ப்ரோ. கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் ப்ரோ. எல்லாரும் விஷுவலா சூப்பரா இருக்கு படம். கதை வேற மாதிரி இருக்கு. தயவு செய்து எல்லாம் வந்து பாருங்க. கார்த்தி கடைசியா ஒரு 10 நிமிஷம் வராரு. வேற மாதிரி இருக்கு. ஆமாம் ஆமாம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. பாகுபலி எல்லாம் எங்க இருக்கு ப்ரோ? அடுத்து கங்குவா வந்துருச்சு ப்ரோ. பாருங்க ப்ரோ. இதை வந்து எல்லாரும் தியேட்டர்ல தயவு செய்து எல்லாம் தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. ஓரளவு நடிச்சிருக்காரு. கடவுளே அஜித் ப்ரோ சூப்பரா இருக்கு ப்ரோ. தலைவங்க பயங்கரமா பிடிச்சிருக்கு ப்ரோ. தலை தான், அண்ணன் தான். அண்ணன் தான். ஆக்டிங்லாம் பயங்கரமா இருக்கு ப்ரோ. நடுவில் கடைசியெல்லாம் பார்த்தீங்கன்னா மிரட்டிட்டாங்க. கேமியோ ஒன்று வந்திருக்கு பாருங்க. அடுத்த பாட்டில் பார்ப்பீங்க. சூப்பர்ண்ணா. கார்த்தி பிச்சு வதறிட்டாரு. இருக்கு கண்டிப்பா இருக்கு. செகண்ட் பார்ட் எல்லாம் வந்து பாருங்க. செம்ம இன்ட்ரெஸ்டா இருக்கு கதை ப்ரோ. தரமான மூவி ப்ரோ. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒன் மேன் ஷோ ப்ரோ. படம் வேற லெவல்ண்ணா. மாஸ் கட்டிவிட்டாரு நம்ம தலைவர். பிடிச்சிருக்கு. தலைவர் தான் உசுரு. ரொம்ப வேற லெவலில் இருக்கு படம். சூப்பரா இருக்குங்க. படம் செம்ம மாசு. அண்ணன் 3 வருஷம் கழிச்சு சரமான சம்பவம் கொடுத்துட்டாரு. கிளைமேக்ஸ் எல்லாம் வேற லெவலு ப்ரோ. அப்படியே வில்லனோட பிஜிஎம் எல்லாம் அடிச்சுக்க முடியல. உண்மையாலுமே வேற லெவலு. கண்டிப்பா ப்ரோ அடிக்கும் ப்ரோ. அந்த கூட்ஸ் பம்மோட இப்போ எல்லாம் கிளம்புறோம் ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ வேற லெவல் படம். உண்மையுமே நீங்க தியேட்டர்ல பாருங்க. சூப்பரா இருக்கு ப்ரோ. நல்லா விஷுவல் சூப்பரா. நல்லா படம் நல்லா இருக்கு. நல்லாவா இருக்கு ப்ரோ. சூப்பரா நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கு. சூப்பரா டிஎஸ்பி வந்து பயங்கரமா மியூசிக் போட்டுக்கிறாரு. வேற லெவல்ல. செம்மங்க. டிஎஸ்பி மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பர். நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா சவுண்டா கேட்டே இருக்கு. அது மட்டும் வேற போட்டு எடுத்துருந்தாங்க. அந்த அளவுக்கு பார்க்கலாம். ஒரு நல்லா இருக்கு. சவுண்டு மட்டும்தான் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். பேக்ரவுண்ட் சவுண்ட் அது மட்டும் தான் தர்றதுன்னு நான் இதை கேட்டுட்டு இருக்குது. மற்றபடி பரவாயில்ல. படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. சூப்பராக இருக்கு ப்ரோ. நல்லா சூப்பராக இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. நல்ல படம் தான். சூப்பர்ண்ணா. வேற லெவலில் இருக்கு ப்ரோ. செம்மையா இருக்கு. மாசா இருக்கு. செம்மையா இருக்கு. சூர்யாவோட படம் தான் இது. செம மூவினா. நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கு. இல்லை பார்க்கலாம். மூவி செம்மையா இருக்கு ப்ரோ. பிடிச்சிருக்கு ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. பார்க்கலாம். நல்லா தான் இருக்கு.
ப்ரோ மூவி எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நல்ல படமா இருக்குமா? நல்ல படம் தான் ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. 2000 கோடி எதிர்பார்க்கலாமா? எதிர்பார்க்கலாம் ப்ரோ. அப்படிங்களா? அந்த அளவுக்கு இருக்கா? இருக்கு ப்ரோ. நல்லா எஃபர்ட் போட்டு நடிச்சிருந்தாரு. ப்ரோ சூர்யா சூப்பரா நடிச்சிருக்காரு ப்ரோ. கான்செப்டும் நல்லா இருக்கு. உள்ள பார்க்கும்போது நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. 2 கெட்டப்ல இருந்தாரு. ப்ரோ எனக்கு ஹிஸ்டாரிக்கல் கெட்டப்போட மாடர்ன் கெட்டப் செம்மையா இருந்துச்சு ப்ரோ. பிடிச்சிருந்துச்சு. ஓகே. ஓவரால் நல்ல படம். நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருந்துச்சுண்ணா. அப்படிங்களா? படம் நல்லா இருந்துச்சு. நிறைய குறைகள் இல்லாம நல்லா இருக்கு. அதெல்லாம் நல்லா இருக்கு. தேட்டர் தான் கொஞ்சம் சரியில்லை. ஆமாண்ணா. வேற லெவல் ப்ரோ. படம் எப்படின்னா இருக்கு? படம் சும்மா சூப்பரா இருக்கு. நெருப்பு மாதிரி இருக்கு. அப்படிங்களா? ஆமா, சூர்யாலாம் வேற லெவல். ஒன்றும் பண்றது இல்லை இதுக்கு மேலாம். அப்படிங்களா? ஆமா, சிவா எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமாகவே பண்றீங்க. சூப்பர், பரவாயில்ல. ரொம்ப மெனக்கெட்டு நடிச்சிருக்காரு. உண்மையாலுமே சூர்யாலாம் என்னன்னு சொல்றதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு வேற லெவல். நடிச்சிருக்காரு. ஆமா, பார்க்கலாம். சூப்பரா இருக்கா? எதிர்பார்த்ததுக்கு ஒர்த்தான படமா? எதிர்பார்க்க ஒருத்துதானா கங்குவா நல்லா தானே இருக்கு. பிடிச்சிருக்கானா? பிடிச்சது. படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குங்கண்ணா. சூர்யாவோட கரியர் பெஸ்ட் மூவியா இருக்குமா? அந்த மாதிரி தான் இருக்குது. டிஃப்ரெண்டா இருக்குண்ணா. இது வரைக்கும் நடிச்சது இல்லாம இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்குது. அப்படிங்களா? அப்புறம் என்ன சொல்றதுன்னா, ஒரு 2-3 இடத்துல வந்து புரியல பேசுறது. அது மட்டும் தான் எனக்கு. வில்லன் ஒரு 4-5 வில்லன் இருக்காங்கன்னா எல்லாரோட ரோலும் அவங்க இது நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா பண்ணிட்டாரு. சூர்யா 2 கெட்டப்ல இருக்காரு. எந்த கெட்டப் உங்களுக்கு? 2 கெட்டப்புமே பயங்கரமா. இந்த கெட்டப்புக்கு ஏற்ற மாதிரி இதில் நடிச்சிருப்பாருன்னா அதுல இன்னும் மாசாரு நடிச்சிருப்பாரு. அப்படிங்களா? இது ஒரு நல்ல படமா இருக்கு தமிழ் சினிமா. கண்டிப்பா இருக்கணும். கம்பெனியா இருக்கு. சூர்யாவோட நடிப்பு பயங்கரம் தான். மியூசிக் பயங்கரமா போட்டுக்கிறாங்க. பயங்கர எஃபெக்ட் சவுண்ட் தான். மியூசிக் பயங்கரம்.